ரைட், ஓகே. இதுல இந்த எஃபிஎஸ் சப்ஜெக்ட்ல இப்ப ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இந்த $100 வந்து நீங்க வச்சிருந்தீங்க. இந்த $100 100 விட நான் கூடுதலா வச்சிருக்கிறேன். நான் ட்ரேட் பண்ணேன், பை செல் பண்ணினேன். பட் என்னோட இப்ப டோட்டல் அந்த ஈக்விட்டி, அதாவது பேலன்ஸ் சொல்லுவோம், அந்த ஈக்விட்டி வந்துட்டு $100 மேல இருக்கு. நீங்க அந்த டெமோ அக்கௌண்ட பிராக்டிஸ் பண்ணுவாங்க, பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி சம்டைம் லாஸ் இருக்கலாம், அல்லது ப்ராஃபிட் இல்லாம இருக்கலாம். இந்த மாதிரியான இஷ்யூஸ் தான் இருக்குது. அப்ப நீங்க திங்க் பண்ணி பாருங்க, இந்த இருக்கிற பிராக்டிஸோட, இந்த இருக்கிற ஒரு நாலேஜோட நீங்க ரியல் மார்க்கெட்ல இறங்கினீங்கன்னு சொன்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்ணி நீங்க வந்துட்டு லொஸ் ஆகுவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே விளங்கு. நீங்க எப்ப இந்த டெமோ அக்கௌண்ட்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துட்டு ஒரு ஒரு உங்களுக்கு தெரியும், உங்களோட லெவல்ல நீங்க போக கூட விளங்கு, நான் ஓகே நான் ப்ராஃபிட்லாம் போகுதுன்னு சொன்னா, அதுக்கு பிறகு நீங்க அடுத்த லெவல யோசிங்க. அப்ப அதுக்கு முதல் நீங்க தயவு செஞ்சு யாருமே வந்து கேஷ போட்டு தயவு செஞ்சு ட்ரேடிங்ல இன்வால்வ் ஆகாதுங்க. அப்ப அதுக்கு முன்னாடி நீங்க இந்த டெமோ அக்கௌண்ட்ல நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. சோ இதுல இன்னொரு டெக்னிக் இருக்குது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸோ அந்த டெக்னிக்கையும் சொல்லணும். அப்ப இது அது கூட சேர்த்து நீங்க இதையும் வந்துட்டு கொண்டு போகும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் எடுக்கிறது வந்துட்டு கூடுதலாக இருக்கும். அதாவது இதை சொல்லுவோம் வந்துட்டு investing.com அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வெப்சைட்டோட நேமை வந்துட்டு டைப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. investing.com அப்படிங்கிற வெப்சைட், investing.com, investing.com. இந்த வெப்சைட்டை பொறுத்த மட்டுக்கும் டெக்னிக்கல் அனலைசிஸ் வந்துட்டு ஒரு சில சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல பை செல்லுக்கான சிக்னல்ஸ் தருவாங்க. அதாவது ஒரு இடத்துல வந்துட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க USD அப்படிங்கிற கரன்சில பை பண்ணுங்கன்னு சொன்னா, அந்த இடத்துல நீங்க பை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ அதுல பெரிய பெரிய ட்ரேடர்ஸ், அதே மாதிரி பெரிய பெரிய அனலைஸ் பண்ணக்கூடியவங்க அதுல வந்துட்டு உங்களுக்கு பை செல்லுக்கான ஒரு சிக்னல்ஸ் தருவாங்க. அப்ப அந்த இடத்துலயும் பார்த்துட்டு, இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வச்சு அனலைஸ் பண்றீங்க, அல்லது வேற ஒரு இண்டிகேட்டர் ஏதோ நீங்க வச்சு அனலைஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அனலைஸ் பண்ணிட்டு நீங்க எடுக்கக்கூடிய சிக்னல்ஸ் வந்துட்டு வைப் பண்றதாக எடுத்துக்கொள்ளும். இப்ப நீங்க வைப் பண்ண போறீங்கன்னு சொன்னா, அதே வைப் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு கன்ஃபர்மேஷனுக்காக வேண்டி நீங்க இந்த investing.com சைட்டை யூஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லாம நீங்க அனலைஸ் பண்ணலன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க இந்த investing.com அப்படிங்கிற வெப்சைட்ல இருந்து நீங்க உங்களுக்கான அந்த ட்ரேடிங்குக்கான சிக்னல்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த ஒரு வெப்சைட்ல போயிட்டு நீங்க பை பண்ணுங்கன்னு சொல்லி இருந்துச்சுன்னா, நீங்க அந்த இடத்துல இருந்து அந்த பிரைஸ்ல பை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கான ப்ராஃபிட்ல இருந்து நீங்க மார்க்கெட்ல வந்துட்டு என்ட்ரி ஆகிக்கொள்ளலாம். இப்ப எப்படி அந்த சிக்னல்ஸ் எடுக்கிறதுன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வெப்சைட்டை பொறுத்த மட்டும் இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போதைக்கு இதுல இருக்கக்கூடிய நம்ம பாக்குறது வந்து இந்த டெக்னிக்கல் அப்படிங்கிற சார்ட்ல மெனுல பாத்தீங்கன்னு சொன்னா, டெக்னிக்கல் சமரி அப்படிங்கிற ஒன்று இருக்குது. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. investing.com வெப்சைட்டுக்கு வந்து கொள்ளுங்க. மொபைல்லயும் இது ஒர்க் பண்ணும். அதுக்கு பிறகு இந்த இருக்க மெனுல பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது மெனுங்கிறது ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹோம் அதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ டெக்னிக்கல்ல வந்துட்டு பாருங்க, டூல்ஸ் அப்படிங்கிறதுக்கு பணியே டெக்னிக்கல் சமரி அப்படின்னு சொல்லியிருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க. டெக்னிக்கல் அப்படிங்கிறதுக்குள்ள டெக்னிக்கல் சமரி, இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்ப என்னோட ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்ப இந்த பேஜ்ல பணியை ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல நேம் அப்படின்னு சொல்லிட்டு USD அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரன்சி வந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும், USD அப்படின்னு சொன்னா ஹீரோ இஸ் USD அப்படின்னு சொல்லுவோம், டாலர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த USD எங்க இருக்குன்னு சொன்னா, நம்மளோட ஃபொரெக்ஸ் சார்ட்ல இந்த இடத்துல பேர்ஸ், அதாவது கரன்சி இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கும். USDங்கிறது இந்த கரன்சி. அப்ப இந்த கரன்சி இருக்கிற மாதிரி இதுல இருக்கக்கூடிய நீங்க ட்ரேட் பண்ணக்கூடிய எந்த ஒரு கரன்சியுமே இந்த இடத்துல இருக்கு. அதே மாதிரி GBP/USD உங்களோட இந்த சார்ட்ல இருக்கு. இப்ப இந்த இடத்துல வந்துட்டு GBP/USD இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க ஆட் பண்ணி கொள்ளலாம். இந்த இடத்துல கிளிக் டு ஆட் அப்படிங்கறத கிளிக் பண்ணி GBP/USD சர்ச் பண்ணி சொன்னா காட்டும். அதுக்கு மேல ஒரு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த சார்ட்ல ஆட் ஆகும். இந்த சார்ட்ல ஆட் ஆனதுக்கு பிறகு நீங்க அதை கிளிக் பண்ணி கொண்டு வந்து இதுல பெட்டிங் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த எந்த கரன்சி நீங்க ஓபன் பண்ணீங்களோ அந்த கரன்சிக்கான சார்ட் உங்களுக்கு ஓபன் ஆகும். இப்ப எப்படி நம்ம சிக்னல் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்ப இந்த investing.com அப்படிங்கிற சார்ட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு கரன்சிஸுக்குமான சிக்னல்ஸ் இப்போதைக்கு பப்ளிஷ் ஆயிட்டு இருக்குது. இப்ப இதுல பை செல் பண்றதை பொறுத்த மட்டுக்கும் எப்படி நம்ம பைய வந்துட்டு கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். சாரி, இப்ப இதுல வந்துட்டு USD அப்படிங்கறத பார்த்தோம்னு சொன்னா 5 மினிட் சார்ட்லயும் வந்துட்டு ஸ்ட்ராங் பை, அதே மாதிரி 50 மினிட் சார்ட்லயும் வந்துட்டு ஸ்ட்ராங் பை, அதே மாதிரி ஹவர்லி அதாவது 1 ஹவர் சார்ட்லயும் வந்துட்டு ஸ்ட்ராங் பைல தான் இருக்குது மார்க்கெட். அதே மாதிரி டெய்லி அப்படிங்கிறதுலயும் ஸ்ட்ராங் பை.
அதாவது இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கக்கூடியது, அதாவது இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் இடையில இருக்கக்கூடியது ஒரு கரன்சி, ஒரு பேஸ் அப்படின்னு சொல்லிடும். இந்த கரன்சியோட 5 மினிட் சார்ட், அதாவது 5 நிமிடத்துக்கான சார்ட்லயும் இந்த USD ஸ்ட்ராங் பை அப்படின்னு சொல்லி தான் காட்டுது. அதே மாதிரி 15 நிமிஷத்துக்கான சார்ட்லையும் ஸ்ட்ராங் பை அப்படின்னு சொல்லி தான் காட்டுது. அதே மாதிரி மணித்தியாலத்துக்கான சார்ட்லையும் ஸ்ட்ராங் பை அப்படின்னு சொல்லி தான் காட்டுது. டெய்லி, அதாவது ஒவ்வொரு நாள் அந்த டெய்லி மூவ்மெண்ட் ஆகக்கூடிய அந்த சார்ட்லையும் ஸ்ட்ராங் பைன்னு சொல்லி தான் காட்டுது அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க இந்த இருக்கிற USD அப்படிங்கிற கரன்சில பை எடுக்கலும். இந்த 4 டைமிங்லயுமே ஸ்ட்ராங் பை அப்படின்னு சொல்லி காட்டுதாக இருந்தால் மட்டும் நீங்க சார்ட் ஓபன் பண்ணி இந்த இடத்துல போயிட்டு பை பண்ணலும். தெளிவா பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு கரன்சி எடுக்கிறீங்க, அந்த கரன்சில 4மே ஸ்ட்ராங் பைன்னு சொல்லி காட்டினா தான் பை எடுப்பீங்க. இந்த இடத்துல ஏதாவது ஒன்று செல்லுன்னு சொல்லி காட்டினாலோ அல்லது பை அப்படின்னு சொல்லி காட்டினாலோ நீங்க அந்த ட்ரேட்ல என்ட்ரி ஆக மாட்டீங்க. இப்ப நான் இந்த பை எடுத்த மாதிரி எடுத்திருக்க மாட்டீங்க. காரணம், 4லையுமே ஸ்ட்ராங் பை அப்படி சொல்லி இருந்தா மட்டும்தான் பை எடுக்கணும். இந்த தியரியை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. investing.com அப்படிங்கிற சார்ட்ல USD அப்படிங்கிற பேஸ் எடுத்தோம்னு சொன்னா, ஏதாவது எந்த ஒரு பேஸ், எந்த ஒரு கரன்சியாக இருந்தாலும் இந்த 4 டைமிங் சார்ட்லயுமே ஸ்ட்ராங் பை அப்படின்னு சொல்லி இருந்தால் மட்டும்தான் நீங்க உங்களோட FPS இந்த சார்ட் ஓபன் பண்ணி பை பண்ணணும். இது உங்களோட முதலாவது நோட்ல நோட் பண்ணி கொடுங்க, தேவையானவங்க. இரண்டாவது கான்செப்டுக்கு வருவோம். இப்ப பை பண்றது ஓகே, நான் செல் பண்ணணும்னு சொல்ல இந்த மாதிரியான கன்ஃபர்மேஷன் பார்க்கணும்னு சொல்லி பார்ப்போம். இப்ப நீங்க செல் பண்ண போறீங்க. செல் பண்ற ஒருத்தராக இருந்தீங்கன்னு சொன்னா, இப்ப எக்ஸாம்பிள் இந்த USD CHF அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்வோம். இப்ப இந்த கரன்சி USD CHF அப்படிங்கிற கரன்சி எடுத்தோம்னு சொன்னா, அதே சேம் டைப்ல தான் இருக்குது. 5 மினிட் சார்ட்லயும் ஸ்ட்ராங் செல்ல தான் இருக்குது. அதே மாதிரி 50 மினிட்ஸ்லயும் ஸ்ட்ராங் செல், அதே மாதிரி ஹவர்லயும் ஸ்ட்ராங் செல், அதே மாதிரி டெய்லி சார்ட்லயும் ஸ்ட்ராங் செல். அப்ப இந்த கரன்சியை பொறுத்த மட்டுக்கும் USD CHF பொறுத்த மட்டுக்கும் நான் செல் பண்ணிடலாம். இப்ப USD CHF அப்படிங்கிற கரன்சியை நான் இந்த இடத்துல முதலாவது ஓபன் பண்ணுவேன். ஸோ USD CHF இந்த இருக்குது. இப்ப நான் இதை கிளிக் பண்ணி சார்ட்ல ஓபன் பண்றேன். அதுக்கு பிறகு நான் செல் பண்றேன். ஏன் நான் செல் பண்ணினேன்? இந்த இடத்துல அந்த கரன்சிக்கு 4 டைமிங்லுமே ஸ்ட்ராங் செல் அப்படின்னு சொல்லி தந்திருந்த ரீசனால செல் பண்ணினேன். இதே சேம் இப்ப நீங்க இங்க USD எடுத்தோம்னு சொன்னா, USD எடுத்தோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங் பைக்கு பதிலாக இந்த 4 இடங்கள்லயுமே ஸ்ட்ராங் செல் அப்படின்னு சொல்லி காட்டுமாக இருந்தா நீங்க உங்களோட FPS சார்ட்ல வந்துட்டு செல் பண்ணிருப்பீங்க. இதுதான் இந்த கான்செப்ட். அதுக்கு முதல்ல யாரும் ரைசன் பண்ணிட வேணாம். இப்ப இந்த GBP USD அப்படிங்கிற கரன்சில யாராவது பை பண்ணுவீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ரைசன் பண்ணுங்க. அதாவது USD பை பண்ணணும் எப்ப, செல் பண்ணணும் எப்ப அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். இந்த அடிப்படையில இப்ப இன்னொரு பேஸ் இருக்குது GBP USD. இந்த GBP USD பொறுத்த மட்டுக்கும் இதுல போயிட்டு யாராவது பை பண்ணுவீங்களா அல்லது இல்லையா அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்ப பை பண்றவங்க ரைசன் பண்ணுங்க. இப்ப நான் இந்த சார்ட்ல போயிட்டு GBP USD அப்படிங்கிற சார்ட்ல போயிட்டு பை பண்ணலாம் அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா ரைசன் பண்ணுங்க. நாலு பேர் ரைசன் பண்ணிருக்கீங்க. அதாவது நான் இப்ப GBP USD அப்படிங்கிற சார்ட்ல போயிட்டு பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரைசன் பண்ணிருக்கீங்க. சோ அது தப்பில்லை, இந்த ஆன்சர் பிழை. பட் இது தப்பு இல்லை. நீங்க உண்மைக்கும் வந்துட்டு விலங்கல் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அந்த ரீசனால இன்னும் வந்து டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அப்ப விலங்கல் அப்படின்னு சொன்னா அது உண்மைக்கும் நீங்க அது விளங்கிச்சா விலங்கல் சொல்லி ரைசன் பண்றதாலதான் எனக்கே தெரியும். இப்ப இந்த இடத்துல ஏன் நான் பண்ணிக்கொள்றேன், ஏன் நான் இந்த இடத்துல பை பண்ண இயலாது அப்படின்னு சொல்லி சொல்றேன்னு சொன்னா, 4மே ஸ்ட்ராங் பைன்னு சொல்லி இருக்கணும். ஸ்ட்ராங் பை அப்படின்னு சொல்லி இருக்கணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ட்ராங் பைன்னு சொல்லி இருக்குது. இந்த இடத்துல ஸ்ட்ராங் பை, இந்த இடத்துல ஸ்ட்ராங் பை, இந்த இடத்துல பை அப்படின்னு சொல்லி மட்டும்தான் இருக்குது. ஸ்ட்ராங் பை அப்படின்னு சொல்லி இல்ல. அப்ப டெய்லி சார்ட்ல ஸ்ட்ராங் பைக்கான எந்த ஒரு அந்த இடத்துல ஒரு இதுவுமே கன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. அப்ப அந்த ரீசனால நம்ம இந்த சார்ட்ல வந்துட்டு பை பண்ண இயலாது. GBP USD அப்படிங்கிற பேஸ்ல வந்துட்டு பைக்கு நம்ம ட்ரேட் எடுக்க இயலாது. இப்ப இது கிளியர் ஆயிருக்கும். ஓகே, இப்ப செல்ல பாப்போம். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா USD JPY அப்படிங்கிற ஒரு கரன்சி, இந்த கரன்சில வந்துட்டு ஸ்ட்ராங் செல் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதே மாதிரி செல் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸ்ட்ராங் பை, நியூட்ரல் அப்படின்னு சொல்லி இருக்கு மார்க்கெட்ல. இப்ப இந்த பேஸ்ல நான் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யாராவது இருந்தீங்கன்னு சொல்லி ரைசன் பண்ணுங்க.
அதாவது யூஎஸ்டி ஜேபிஒய்ல வந்துட்டு நான் நாலுலயும் பாக்குறேன். ஒன்றுல ஸ்ட்ராங் செல் இருக்குது, இன்னொன்றுல செல் இருக்குது, இன்னொன்றுல ஸ்ட்ராங் பை, இன்னொன்றுல நியூட்ரல் இருக்குது. அப்ப நான் இந்த பேஸ்ல வந்துட்டு செல் எடுக்கலுமா? இதுல நீங்க செல் பண்ணலுமான்னு சொல்லி கேட்டேன். இப்ப இருக்கிற ஸ்கிரீன்ஷாட் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கும் இந்த சார்ட்டையும் வச்சு கேட்கிறேன். அப்ப நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண தியரி ரெண்டு தியரி தான். ஒன்று இந்த நாளிலையுமே ஒன்று ஸ்ட்ராங் பை அப்படி சொல்லி இருந்தா மட்டும்தான் அந்த ட்ரேட்ல நீங்க பை பண்ண இயலும். ரெண்டாவது தியரி சொல்லியிருந்தா நீங்க செல் பண்ணணுமாக இருந்தா ஏதாவது ஒரு கரன்சில 4 இடங்கள்லயும் 4 டைம் ஃப்ரேம்லயுமே ஸ்ட்ராங் செல்லுங்கிற வேர்ட் இருக்கணும். ஸ்ட்ராங் செல் இது இருந்தா மட்டும்தான் நீங்க செல் பண்ணுவீங்க. இது ரெண்டும் தான் தியரி. இப்ப இந்த இடத்துல ஸ்ட்ராங் செல் அப்படின்னு சொல்லி யூஎஸ்டி சிஹெச்எஃப் இருக்கிறதாக இருந்தா இதுல நான் செல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யாராவது இருந்தா ரைசன் பண்ணுங்க. நிறைய பேர் ரைசன் பண்ணுறீங்க. இன்னைக்கு சப்ஜெக்ட் விளங்கி இருக்குது. ஒரு சில பேர் அந்த அட்வான்ஸா யோசிக்காதாங்க. நான் இன்னும் அந்த சாப்டரை எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போதைக்கு நான் நார்மலா பேசிக்கான கான்செப்ட் மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். ஓகே சூப்பர். நிறைய பேருக்கு விளங்கி இருக்குது. ரைட் ஓகே. இது ரெண்டும் தான் தியரி. இப்ப இந்த investing.com சார்ட்டை பொறுத்த மட்டுக்கும் ஒவ்வொரு டைமிங்கும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு செகண்டுக்கு செகண்ட் இந்த சார்ட் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்க ஸ்ட்ராங் பை அப்படி சொல்லி இப்ப நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நான் வந்துட்டு மிச்ச நேரம் அவரு கிட்டத்தட்ட இப்ப ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண நேரத்துல இருந்து ஒரு 10 நிமிஷமா இந்த பேஜ்ல தான் இருக்கிறேன். இப்ப நான் 10 நிமிஷத்துக்கு பிறகு இந்த ஸ்ட்ராங் பை அப்படிங்கிற சிக்னலை பார்த்துட்டு வைப் பண்ணலாமான்னு கேட்டா இல்ல. என்ன ரீசன்? நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பேஜ்ல விசிட் பண்ணியிருந்தேன். இப்ப நான் 10 நிமிஷத்துக்கு பிறகு போற டைம்ல மார்க்கெட்ல வந்துட்டு பிரைஸோட மூவ்மெண்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சார்ட்ல பாருங்க, ஒவ்வொரு டைமிங்குமே இந்த இடத்துல டைம் அந்த பிரைஸ் வந்துட்டு ஓடிட்டே இருக்கு. அப்ப இந்த மாதிரியான ரீசன்னால இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் உங்களுக்கு காட்டும். கவரேஜ் இஷ்யூ தெரியல, மார்க்கெட் ஒரு இடத்துல இருக்குது. பட் உங்களோட சார்ட்ல ஓகே மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிரைஸோட மூவ்மெண்ட் வந்துட்டு ஹை அண்ட் லோக்கு போயிட்டே இருக்கு. அப்ப இந்த மாதிரி ரீசன்னால நீங்க இப்ப நான் காட்டி தந்த இந்த investing.com அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு ஒரு 5 நிமிஷமோ அல்லது 10 நிமிஷமோ வெயிட் பண்ணி எல்லாமே பார்த்துட்டு ட்ரேட் எடுக்க கூடாது. நீங்க பை செல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரீஃப்ரெஷ் பண்ணணும். நல்லா என்னோட ஸ்கிரீனை பாருங்க. இப்ப யூஆர் யூஎஸ்டிக்கு ஸ்ட்ராங் பைன்னு சொல்லி காட்டுது. இப்ப நான் ரீஃப்ரெஷ் பண்ற டைம்ல சம்டைம்ஸ் செல்லுன்னு சொல்லி மாறினாலும் மாறிடும். அப்ப இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராங் பை எது இதுல இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு ட்ரேடுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணணும். ரீஃப்ரெஷ் பண்ணினீங்களாக இருந்தா வெயிட் பண்ணுங்க. இப்பவும் யூஆர் யூஎஸ்டி ஸ்ட்ராங் பைல தான் காட்டுது. அப்ப இதை நம்பி நான் வந்துட்டு பை எடுக்கலும். இப்ப நான் இந்த கரன்சில இதுக்கு பிறகு நான் ரீஃப்ரெஷ் பண்ணது பிறகுதான் பை எடுக்கலும். அதே சேம் டைம் யூஎஸ்டி ஜேபிஒய் ஓகே இந்த இடத்துல ஸ்ட்ராங் செல் ஒன்று காட்டுச்சு தானே. யூஎஸ்டி சிஹெச்எஃப் வந்துட்டு ஸ்ட்ராங் செல் ஒன்று காட்டிட்டு இருந்துச்சு. இப்ப செல் அப்படின்னு சொல்லி காட்டுது. அப்ப ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் செல் எடுக்கிறதுக்கு ஆல்ரெடி தயாரா இருந்தேன். நான் இப்ப நான் ரீஃப்ரெஷ் பண்ணதுக்கு பிறகு ஒரு இடத்துல செல்லுன்னு சொல்லி மட்டும் ஒரு வேர்ட் இருக்குதுன்னு சொன்னா இப்ப நான் இந்த இடத்துல போயிட்டு செல் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டா இல்ல. ரீசன் என்ன? ரீஃப்ரெஷ் பண்ற டைம்ல அது வந்து செல்ல மாறிட்டு. அப்ப 4 இடங்கள்லயும் நீங்க ஸ்ட்ராங் செல்ல பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு உடனே போயிட்டு ட்ரேட் எடுக்கும். இப்ப ஏயுடி யூஎஸ்டி வந்துட்டு ஸ்ட்ராங் பைல காட்டுது. ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். எகைன் ஸ்ட்ராங் பைல தான் காட்டுது. ஸ்ட்ராங் பைல தான் காட்டுது. இப்படி இந்த மாதிரி தான் கான்செப்ட் உங்களுக்கு விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். தியரி 4 இடங்கள்லயும் பை இருந்தா ஸ்ட்ராங் பை அப்படி சொல்லி இருக்குமாக இருந்தா நீங்க பை பண்ணுவீங்க. அதே மாதிரி 4 இடத்துலயும் வந்து ஸ்ட்ராங் செல் காட்டுமாக இருந்தா நீங்க செல் எடுப்பீங்க. இதுக்கு இடையில நீங்க அந்த செல் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை அனலைஸ் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. எகைன் அந்த சிக்னல்ஸ் இருக்குதான்னு சொல்லி ரீஃப்ரெஷ் பண்ணி எகைன் அதே கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு காட்டுதாக இருந்தா அதுக்கு பிறகுதான் நீங்க இந்த ட்ரேட்ல என்ட்ரி ஆகணும். இதுதான் தியரி இந்த investing.com பொறுத்த மாட்டேங்குது. இது விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, சதாம் சார் கால் பண்ணிக்குவாங்க.
ரைட் ஓகே சார் போன் வந்துட்டு கவரேஜ் இஷ்யூன்னு சொல்லி காட்டுது போல ஆன்சர் இல்லை ரைட் ஓகே இப்போதைக்கு இந்த கம்ப்யூட்டர்ல ட்ரேட் எஃபிஎஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க சிக்னல் சொல்ற தேவையானவங்க எடுத்துக்கொள்ளுங்க யூஆர் யூஎஸ்டியை பொறுத்த மட்டுக்கும் நீங்க பை பண்ணிக்கொள்ளும் யூஆர் யூஎஸ்டி உங்களோட சார்ட் ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க சார்ட் ஓபன் பண்ணிட்டு யூஆர் யூஎஸ்டி அப்படிங்கிற கரன்சில சார்ட்ல எடுத்துக்கொள்ளுங்க எடுத்தது பிறகு ஸ்ட்ராங் பை அப்படின்னு சொல்லி காட்டுற ரீசனால ஸ்ட்ராங் பை பண்ணிக்கொள்ளுங்க அதே மாதிரி 100 பிப்ஸ் அந்த 100 பிப்ஸை செட் பண்ணிக்கொள்ளுங்க டிபிஆன் எஸ்எல் இந்த ஜிபிபி யூஎஸ்டில எடுக்கலாமான்னு சொல்லி கேட்டா இல்ல ஒரு இடத்துல தான் பை இருக்குது இதுக்கு அடுத்த பேஸ் வந்துட்டு யூஎஸ்டி சிஏடி யூஎஸ்டி கெட் அப்படின்னு சொல்லுவோம் யூஎஸ்டி சிஏடியில வந்துட்டு ஸ்ட்ராங் செல் நாளிலையும் காட்டுற ரீசனால செல் எடுத்துக்கொள்ளுங்க இதே கான்செப்ட் தான் வேற எதுவுமே இல்லை இப்போ என்செட்டி யூஎஸ்டிலையும் வந்துட்டு பை பண்ணிக்கொள்ளலாம் 4 இடங்கள்லையுமே ஸ்ட்ராங் பை இருக்கிற ரீசனால ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு தான் கன்ஃபார்மா இல்லையான்னு சொல்லி நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ற டைம்ல எல்லாமே ஸ்ட்ராங் பைல தான் காட்டுது அப்போ அதனால ஸ்ட்ராங் பைல எடுத்துக்கொள்றேன் இப்போ இந்த மாதிரியான சிக்னல்ஸ் நீங்க வந்துட்டு எடுத்துக்கொள்ளலாம் Thank you so much training attend பண்ணி எல்லாருக்கும்